ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கவே இல்லையே. இவ்வளவு திட்டம் போட்டு செய்யறாங்களே. இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு எங்க முழு சுதந்திரம் கொடுத்து விசாரணை பண்ணாங்க? அது மட்டும் இல்ல, நாங்க பேசுவதற்கு எங்க அனுமதி கொடுத்தாங்க? 5 நாட்களாக தொடர்ந்து போராடி வரோம்ல. இதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும். அதற்காகத்தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. விதியினார் நேத்து, அந்த விதியின்படி நாங்க கொடுத்தா அதுக்கு ஒரு விதியை கண்டுபிடிச்சு இதை நிராகரிக்கிறாங்க. அப்படிலாம் என்ற நாங்கள் பேசுவதை தடுக்கின்றார்கள். அவையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய பிரச்சனை குறித்து பிரதான எதிர்க்கட்சி அதிமுக பேசுவதை தவிர்க்கிறார்கள். இதுதான் எங்களுக்கு தெரியுது. ஏன் இதுதான் 56 விதியில் இருக்குல்ல, அனுமதிக்கு வேணும் தானே. இல்ல மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, ஏன் அஞ்சுக்கிறாங்க? ஏன் அனுமதி கொடுங்க. அனுமதி கொடுத்தா நான் பேசுறோம், அதுக்கு பதில் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் கேள்வி நேரத்தின் போது பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. ரைட், கேள்வி நேரத்தின் போது எங்களை வெளியேற்றிட்டு முதலமைச்சர் எப்படி 15 நிமிஷம் அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம்? ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியா? எல்லாத்துக்கும் பொதுவான விதி தான். சட்டமன்றத்தில் இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அனைவருக்கும் பொதுவான நிதி மரபு தான் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் எதிர்கட்சிக்கு ஒரு நீதி, ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி. நேற்றைய தினம் முதலமைச்சர் 15 நிமிஷம் இதுக்கு விட்டு விளக்கம் கொடுக்கிறார் கேள்வி நேரத்தின் போது. அப்ப இந்த விதி எங்க பின்பற்றினாங்க? எந்த மரபை எங்க பின்பற்றினாங்க? சிந்திச்சு பாருங்க. ஆக இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு நாங்கள் வெளியேறிய பிறகு அதை பற்றி பேசுவோம். நாங்கள் அவையில் உள்ளே இருந்து கொண்டு விதியின் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டா மறுக்கிறாங்க, பதில் சொல்ல மறுக்கிறாங்க. இதுதான் நடக்கிற உண்மை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய குரலை எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் எழுப்புறோம். எங்களுடைய குரல் வழியை இந்த அரசு நெருக்கின்றது. ஒரு ஜனநாயக படுகொலையை பார்க்கப்படுகிறது. மிகுந்த வேதனையோடு சொல்றேன். ஆக மக்களுடைய பிரச்சனையை அணுகாத அரசு நிலைத்ததாக வரலாறு கிடையாது என்பதை தெரிவிக்கிறேன். ஜிஓ காப்பி, இந்த ஜிஓ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குன்னு சொல்றாங்களே. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 20/12/2020 அன்று நாங்க அரசாணை வெளியிட்டு அந்த பணியில துவங்கி இருக்கிறோம். அதோட இதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் அவர்கள் தலைமையில இது அமைக்கப்பட்டது. இது ஜிஓ நம்பர்ல எல்லாம் அவர்கிட்ட இருக்குது, எல்லாமே தெரியும். உங்களுக்கு தெரியாதது கிடையாது. ஜிஓ நம்பர் MS நம்பர் 99, அதாவது வருஷம் 21/12/2020 அன்று ஜிஓ போட்டாச்சு. ஏற்கனவே இந்த பணியை நாங்க துவங்கிட்டோம்.